ஹலோ விவாஸ், இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான தகவலுங்க. அதாவது தமிழ்நாட்டு பெண்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு செம ஹாப்பியான நியூஸ் தற்போது முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொடுத்துருக்காங்க. அதாவது மகளிர் உரிமை தொகை பற்றிய ஒரு அப்டேட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பட்ஜெட்டில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் ரொம்ப பெரிய அளவில் மாஸ் காட்ட போகிறாரு அப்படின்னே கூட சொல்லலாம். இது குறித்த எக்ஸ்க்ளூசிவ் தகவலை பற்றி விரிவான விளக்கத்தை பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து இன்னும் தமிழக அரசியலில் நடைபெறக்கூடிய பரபரப்பான தகவல்களையும் தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகளிர் உரிமை தொகையை ரூபாய் 2500 உயர்த்துவது குறித்து முதலமைச்சர் விஜய் நேற்று அவசர ஆலோசனை நடத்தியதா தனியார் நாளிதழ் ஒன்று செய்தி வெளியிட்டிருந்தாங்க. நேற்று நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் சட்டமன்ற தேர்தலின் போது மக்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை விரைவாகவும் தங்கு தடையின்றியும் நிறைவேற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து அவர் தீவிரமாக ஆராய்ந்ததாகவே தெரிகிறது. இந்த வாக்குறுதிகளை செயல்படுத்துறதுல இருக்கக்கூடிய நிதி நிலவரங்கள் மற்றும் வழிமுறைகள் குறித்து விரிவாக விவாதித்த முதலமைச்சர் இதற்கான பணிகளை முடுக்கிவிடுமாறு சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் மற்றும் அரசு உயர் அதிகாரிகளுக்கு அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்திருந்தார். இந்த ஆலோசனையினுடைய முக்கிய அங்கமாக பெண்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கான மகளிர் உரிமை தொகை திட்டத்தை விரிவாக்கம் செய்வது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டிருந்தன. தற்போதைய சூழ்நிலையில் இந்த திட்டத்தின் கீழ் பயனடைவோரின் எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுடன் உதவித்தொகையை ரூபாய் 2500 உயர்த்தி வழங்குவது குறித்தும் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாக கூறப்படுது. தமிழக அரசின் வரவிருக்கக்கூடிய புதிய பட்ஜெட்டில் இந்த மகளிர் உரிமை தொகை விரிவாக்கம் மற்றும் உயர்வு குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருப்பதாக அரசு வட்டாரங்களும் தெரிவித்து வருவதாகவே கூறப்பட்டு வருகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த விஷயம் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசியலில் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு வருகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பார்க்கும் பொழுது மக்களுக்கும் மகளிருக்கும் ஒரு மிகப்பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறமோ பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசியலில் என்ன திமிரா விஜய் அப்படின்னா பத்திரிகையாளர் விஜயன் நள்ளிரவு விசாரணை குறித்து ஆர்கே கடும் ஆவேசத்தை அடைந்திருக்காரு. இது குறித்த ஒரு தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பை அரசியல் வட்டாரத்தில் ஏற்படுத்தி வருகிறது. தமிழக அரசியல் களத்தில் தற்போதைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தின் தாவேக ஆட்சியில் பத்திரிகை சுதந்திரம் நசுக்கப்படுவதாகவும் நேர்மையான பியூரோக்சி அதிகாரிகள் அவமதிக்கப்படுவதாகவும் மூத்த பத்திரிகையாளர் ஆர்கே அவர்கள் ஆன் ரெக்கார்ட் ஊடகத்திற்கு வழங்கிய பிரத்யேக நேர்காணலில் தனது கடுமையான கண்டனங்களையும் ஆதங்கங்களையும் வெளிப்படுத்தியிருந்தார். புதிய தலைமுறை செய்தி தொலைக்காட்சியின் மூத்த செய்தி ஆசிரியர் மற்றும் முன்னணி விவாத ஆங்கர் விஜயனை காவல்துறை நள்ளிரவில் விசாரணை அப்படின்ற பெயரில் அழைத்து சென்று அலைகடித்த விவகாரம் தமிழ் பத்திரிகை உலகத்தில் பெரும் கொந்தளிப்பை ஒருபுறம் ஏற்படுத்தியிருந்தன. ஒரு வழக்கில் சாட்சியாக வாக்குமூலம் பெறணும் அப்படின்னா அதற்கு ஒருவரை இரவு 10 மணி, நள்ளிரவு 12 மணி மற்றும் அதிகாலை 2 மணி என தூங்கவிடாமல் அலைகழிப்பது எந்த விதத்தில் நியாயம்? மனிதாபிமானம் என்பது காவல்துறையிடம் கிடையாது அப்படின்னும் சொல்லப்பட்டிருந்தது. விஜயன் போன்ற ஒரு பிரபலமான முன்னணி ஊடகத்தின் ஆங்கர் இந்த அளவிற்கு துன்புறுத்தினா மற்ற பத்திரிகையாளர் தங்களுக்கு எதிராக வாய் திறக்க பயப்படுவார்கள் என்ற நோக்கத்திலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது சதிகாரத்தின் உச்சகட்டம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. நீதிமன்றமே எலக்ட்ரானிக் சாதனங்களை முறையற்ற வழிகளில் பறிமுதல் செய்யக்கூடாது என்று வரைமுறை வகுத்திருக்கக்கூடிய நிலையில் எந்த அடிப்படையில் விஜயனின் செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டது? விஜயன் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று பார்க்காமல் நடுநிலையாக கூர்மையான கேள்விகளை கேட்கக்கூடிய ஒரு சிறந்த பத்திரிகையாளர். அவருக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த வன்மம் உண்மையை உரக்க பேசும் பத்திரிகையாளர்களை
எடுக்கும் முயற்சியே ஆகும் அப்படின்னு கூறப்பட்டது. தாவேகா அரசுக்கு ஆதரவாக செயல்பட அதிமுக எம்எல்ஏக்களுக்கு 35 கோடி ரூபாய் வரை பேரம் பேசப்பட்டதாக கூறப்படும் வழக்கு முற்றிலும் ஜோடிக்கப்பட்டது என்று ஆர்கே விமர்சனம் பண்ணியிருந்தார். எந்த ஒரு அரசியல்வாதியாவது ஒரு பத்திரிகையாளர் மூலமாக மற்றொரு எம்எல்ஏவுக்கு 35 கோடி ரூபாய் ஆஃபர் செய்வாரா? அரசியல் வரலாற்றில் இதுபோன்ற பெரிய பண பரிமாற்றங்கள் அரசியல்வாதிகளுக்கு இடையேதான் நேரடியாக நடந்துள்ளதே தவிர ஊடகவியலாளர்கள் இதில் தரகர்களாக செயல்பட்டதாக ஆதாரங்கள் கிடையாது. 400 கோடி 180 கோடி என அடுத்தடுத்து எவ்வித ஆதாரமும் இல்லாமல் வெளியிடப்படக்கூடிய செய்திகள் அனைத்தும் அரசுக்கு சாதகமாக யாரோ சிலரால ஏசி ரூமில் அமர்ந்து எழுதப்பட்ட கற்பனையான திரைக்கதை அப்படின்னு சொல்லப்பட்டது. மாநிலத்தின் மிகச்சிறந்த மற்றும் நேர்மையான பணிகளால் முத்திரை பதித்த மூத்த IAS அதிகாரிகளை தற்போதைய விஜய் அரசு பழிவாங்கும் நோக்கில் தரம் தாழ்த்தி பணியிட மாற்றம் செய்து வருவதாக ஆர்கே குற்றம் சாட்டுகிறார். சுனாமி பேரிடர் காலத்திலையும் நாகப்பட்டினத்தில் இரவு பகல் பாராமல் களத்தில் நின்று உடைத்தவர். கும்பகோணம் பள்ளி தீ விபத்து காலத்திலையும் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காக தன் சொந்த முயற்சியில் கல்வி கற்க உதவியவர் ராதாகிருஷ்ணன் IAS. இவரை போன்ற ஒரு திறமையான அதிகாரியை ஓய்வு பெறும் வயதில் அண்ணா மேலாண்மை நிறுவனத்திற்கு தூக்கி அடித்து முடுக்கி வைத்துள்ளனர். இது ஒட்டுமொத்த பியூரோக்சியின் நம்பிக்கையை அசைத்து பார்க்கும் செயல் அப்படின்னு சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் வனத்துறை மற்றும் சுற்றுச்சூழல் துறையில் பல புதிய மாற்றங்களை கொண்டு வந்து காடுகளை இளைய தலைமுறையினர் விரும்பும் வண்ணம் மாற்றி அமைத்த சுப்ரியா சாஹுவை தற்போதைய அரசு ஒரு ஜூனியர் செயலாளருக்கு கீழ் பணிபுரியும் போது சாதாரண இண்டஸ்ட்ரி துறைக்குள் தள்ளி இருக்காங்க. இது நிர்வாக ரீதியாக மிகச்சிறந்த அதிகாரிகளை அவமதிக்கும் செயல். தமிழக பியூரோக்சிக்குள் சில அதிகாரிகள் தங்களுக்கு நல்ல பதவிகள் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சக பேட்ச்மேன்கள் மீது வேண்டுமென்றே அவதூறுகளை பரப்பி வர்றதும் தற்போதைய அரசிடம் அழுது அடம்பிடிக்கிறதும் வேதனை அளிக்கிறது. டெல்லியில் மோடி அரசு கொண்டு வந்த அதே அடுக்குமுறை யுத்திகளை தான் இன்று விஜய் அரசும் தமிழ்நாட்டில் கையில் எடுத்திருக்காங்க. சமூக வலைதளங்களில் உண்மையை சொல்பவர்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்படும் அவதூறுகளும் கெட்ட வார்த்தைகளும் IT விங் மற்றும் ஆன்லைன் கூலிப்படையினரின் வேலையே ஆகும். இதற்கெல்லாம் நாம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னும் பத்திரிகையாளர்கள் மற்றும் நேர்மையான அரசு அதிகாரிகள் மீதான தற்போதைய அரசின் அடக்குமுறைகளுக்கு எதிராக ஒட்டுமொத்த ஊடகத்துறையும் தங்களின் ஒற்றுமையை காட்டி கேள்வி எழுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. ஜனநாயக நாட்டில் நான் சொல்வதுதான் சட்டம் என்ற ஆணவ போக்குடன் செயல்படும் எந்த ஒரு அரசும் நீண்ட காலம் நிலைத்திருக்க முடியாது. பத்திரிகையாளர்கள் மற்றும் நேர்மையான அரசு அதிகாரிகள் மீதான தற்போதைய தாவின் அரசின் அடுக்குமுறைகள் அவர்களது வீழ்ச்சிக்கான தொடக்கமாகவே அமையும் என்று ஆர்கே எச்சரிக்கையும் விடுத்திருக்கார். இது தற்போது அரசியல் களத்தில் பெரும் விவாதத்தையே ஏற்படுத்தி இருக்கின்றது அப்படின்னே கூட சொல்லலாங்க. வியூவர்ஸ், இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற தங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற பரபரப்பான அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.